சபரிமலையில் 40 வயது மதிக்கத்தக்க இரு பெண்கள் சுவாமி தரிசனம் செய்ததை அடுத்து கேரளா முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. இந்து அமைப்புகள் இன்று அழைப்பு விடுத்துள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு பாரதிய ஜனதா ஆதரவு தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் தலைமைச் செயலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மற்றும் இந்து அமைப்பினரை போலீசார் தண்ணீரை பீச்சியடித்து கலைந்து போகச் செய்தனர். கொச்சியில் பாரதிய ஜனதா கட்சியினரும் இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்களும் தனித்தனியே அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கேரள முதல்வர் பினராயி விஜயனின் உருவ பொம்மை கொளுத்தப்பட்டது. ஆலப்புழாவிலும் போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் மாவேலிக்கராவில் வட்டாட்சியர் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் தாக்கினர். பந்தளத்தில் போராட்டக்காரர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அதில் கல்வீச்சில் காயமடைந்த சபரிமலை பாஜக சேர்ந்த தொண்டர் உயிரிழந்தார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள கேரளா சுற்றுலா வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் விடுதி மீது அடையாளம் தெரியாத 15 பேர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த விடுதியில் ஜன்னல் மற்றும் கதவு கண்ணாடிகள் சேதமடைந்தன. சென்னை பல்லாவரத்தில் பாஜக தலைவர் தமிழிசை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போலீஸ் பாதுகாப்போடு இந்த பெண்கள் கூட்டிச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இது அப்பட்டமான சூழ்ச்சி, விதிமீறல். இதற்கு கேரள அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அவர்கள் சுவர் எழுப்பினார்கள். இந்த சுவர் சில லட்சம் பெண்கள், ஆனால் கோடி கோடியான பெண்கள் வீட்டில் இருந்து ஐயப்பனுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள், தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. இதனிடையே சபரிமலை கர்ம சமிதி உள்ளிட்ட இந்து அமைப்புகள் சார்பில் இன்று கேரளாவில் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு பாரதிய ஜனதாவும் ஆதரவு தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியும் கருப்பு செவ்வாயாக அனுஷ்டிக்கப்படும் என அறிவித்துள்ளது. அதனால் பல பல்கலைக்கழகங்கள் இன்று நடைபெறவிருந்த தேர்வை ஒத்திவைத்துள்ளன. அதே நேரம் கடைகளை அடைக்கச் சொல்பவர்களை கைது செய்யுமாறு டிஜிபி லோக்நாத் பெஹ்ரா உத்தரவிட்டுள்ளார். அரசு அலுவலகங்கள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்துகளை காவல்துறையினரின் பாதுகாப்புடன் இயக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் பாஜகவினரின் போராட்டத்தால் கேரளாவில் இருந்து வந்த பேருந்துகள் குமரி மாவட்ட எல்லையான களியக்காவிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் இருந்து கேரளா செல்லும் பேருந்துகளும் இயக்கப்படவில்லை. நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே உள்ள கேரள எல்லையான புளியரை சோதனைச் சாவடியில் முன்னெச்சரிக்கையாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் மேட்டுப்பாளையத்திலிருந்து கேரளாவுக்கு கொண்டு செல்ல வேண்டிய உருளைக்கிழங்கு, கேரட் உள்ளிட்ட 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காய்கறிகள் தேக்கமடைந்துள்ளன. பதற்றத்தின் காரணமாக மலை காய்கறிகளும் வெளிமாநிலத்தில் வந்த உருளைக்கிழங்கும் மேட்டுப்பாளையத்தில் அதிகப்படியான தேக்கம் ஏற்பட்டுருச்சு. இந்த தேக்கத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபா மதிப்பிலான காய்கறிகள் அனைத்தும் இங்கே நின்னதுனால கேரளாவுக்கு எந்த காய்கறிகளும் போகாமல் ஸ்டாக் இருக்குது. இதனிடையே இரு பெண்கள் ஐயப்பனை தரிசித்ததை வரவேற்று விருத்தாச்சலத்தில் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர்.